வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் டெட்டு பேப்பர் 2 எக்ஸாமுக்கும் கல்வி தகுதிகள் என்னென்ன? அடுத்து பிஎட்டுக்கு அப்புறமா ஒரு டிகிரி படித்தோம் அப்படின்னா அது அடிஷ்னல் டிகிரியா அல்லது கிராஸ் மேஜரா? பிஎட் வந்து காமன் டு ஆல் டிகிரி அப்படின்னு சொல்லி டிஆர்பி வந்து ஆர்டிஐ லெட்டர் வந்து போட்டிருந்தாங்க. அந்த லெட்டரோட ஸ்டேட்டஸ் வந்து இப்போ வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, யூஜிடிஆர்பி டெட்டு பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒருத்தர் அல்லது பாஸ் பண்ண ஒருத்தர் வந்து ஏற்கனவே டிகிரி படிச்சுட்டு பிஎட் முடிச்சதுக்கு அப்புறமா அடிஷ்னலாக இன்னொரு டிகிரி படித்தா அந்த பிஎட் வந்து அந்த டிகிரிக்கும் பொதுவானதா அப்படிங்கிற விவாதம் வந்து கடந்த 10-15 வருஷங்களாக இல்லாத பிரச்சனை இப்போ போய்கிட்டு இருக்கு. அதை பற்றின சின்ன விளக்கம் தான் இந்த வீடியோ. இப்போ ஒருத்தர் வழக்கு தொடர்றாரு அப்படின்னா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து சொல்கிறதுக்காக அவர் வழக்கு தொடர்கிறாரு. அது வரவேற்கத்தக்கது தான். பட் பிஎட் படித்து முடிச்சதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு இப்போ யூஜிடிஆர்பி ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கணும். டிஆர்பி ஆர்டிஐ லெட்டர் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம சேனலில் பேசியிருக்கிறோம். இதை பயன்படுத்தி அந்த ஆர்டிஐ லெட்டரை பயன்படுத்தி பிஎட் காமன் டு ஆல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதுக்கப்புறமா படித்து வேற ஒரு அடிஷ்னல் டிகிரி படித்து வேலைக்கு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி பதவி உயர்வும் பள்ளிகளில் வந்து ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் யூஜிடிஆர்பி 2023 ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்லேயும் நிறைய பேர் வந்து பிஎட் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அடிஷ்னல் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் காமன் டு ஆல் அப்படின்னு சொன்னது அந்த டிஆர்பி லெட்டரை நம்பி வந்து நிறைய பேர் வந்து பாஸும் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்லேயும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கணும். சரி, பிஎட் மட்டும்தான் யூஜிடிஆர்பிக்கும் டெட்டு பேப்பர் 2க்கும் கல்வி தகுதியா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. டெட்டு பேப்பர் 2க்கும் யூஜிடிஆர்பிக்குமான கல்வி தகுதிகள் ஃபர்ஸ்ட் வந்து +2 முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங் படித்தவங்க வந்து தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கிறன்ற மெத்தடாலஜியை வந்து டிடெட்டில் வந்து படிச்சிருப்பாங்க. இந்த டிடெட்டோட ஒரு டிகிரி முடிச்சிருந்தாங்க. யூஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து ஒரு 9 டிகிரி வந்து சொல்லியிருந்தாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 சப்ஜெக்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த 9 பாடங்களில் ஏதாவது ஒன்று டிடெட் முடிச்சதுக்கப்புறம் முடிச்சிருந்தாங்கன்னா அந்த பாடங்களுக்கான யூஜிடிஆர்பி எக்ஸாமை எழுதி டெட்டு பேப்பர் 2 அண்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமை எழுதி அவங்க வந்து பட்டதாரி ஆசிரியராக ஆக முடியும். அதே மாதிரி செகண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா +2 முடிச்சதுக்கு அப்புறமா பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அந்த படிப்பு படிக்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கானது தான். இந்த படிப்பு படித்து முடிச்சதுக்கப்புறம் தமிழ், இங்கிலீஷ் நம்ம சொன்ன அந்த 9 சப்ஜெக்டில் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தாங்கன்னா அந்த பாடங்களுக்கான இது டெட்டு பேப்பர் 2 அண்டு யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி அவங்க வந்து பட்டதாரி ஆசிரியராக வந்து ஆகலாம். அடுத்து வந்து பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன். பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து 4 விதமான மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக படிக்கப்படுற படிப்பு. மனவளர்ச்சி குன்றியோர், 2 வந்து டெஃபண்டம், 3 வந்து விஷுவலி சேலஞ்ச், 4 வந்து லோகோமோட்டார் டிசபிலிட்டி. இந்த மாதிரி 4 வெவ்வேறு விதமான மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக படிக்கிற படிப்பு தான் வந்து பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன். அது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டிகிரி இந்த நம்ம மேலே சொன்ன 9 டிகிரியில் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா அந்த பாடத்துக்கான டெட்டு பேப்பர் 2 அண்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி பட்டதாரி ஆசிரியராக ஆகலாம். அதே மாதிரி பிஎட் முடிச்சுட்டு உயர் தொடக்கப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கான பிஎட் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு நம்ம வந்து பட்டதாரி ஆசிரியர் ஆகலாம். இதில் வந்து டிடெட் அல்லது எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அல்லது ஸ்பெஷல் எஜுகேஷன் அது முடித்த ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பட்டம் பெற்றால் என்சிடிஇ கல்வி தகுதிகள் படி பேப்பர் 2 எழுதி பெடாகாகி சப்ஜெக்ட்ஸு பேப்பர் 2 எழுதி வந்து பட்டதாரி ஆசிரியர் ஆகிறதுக்கு தகுதி பெறுறாங்க.
இதில எல்லாத்துலயுமே வந்து பெடாகாகி சப்ஜெக்ட்ஸ் வந்து முற்றிலும் வந்து வேறுபட்டது தான். அப்படி இருந்துமே அது எல்லாமே தகுதியான சப்ஜெக்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்சிடி குவாலிஃபிகேஷன்ஸில வந்து இருக்குது. இப்போ தமிழ்நாடு யுஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன்லயுமே வந்து இதுதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். அதே மாதிரி இப்போ சிடெட்டு, டிஎன் டெட்டு மற்ற மாநிலங்கள்ல நடக்கிற டெட்டு பேப்பர் 2க்கான கல்வி தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன், பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், அடுத்து பிஎட். இந்த மேற்கண்ட 4 படிப்புகளும் வந்து ஃபுல்லாவே வந்து டிஃபரெண்டா தான் இருக்கும். ஆனா என்சிடி குவாலிஃபிகேஷன்ஸ் படி இது எல்லாமே தகுதியான கோர்சஸ் தான். பிஎட் தவிர அதில சொன்ன 3 கோர்சஸ்க்கும் டிடெட், அதே மாதிரி பிஎல்எட், அதே மாதிரி பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இந்த 3த்துக்குமே வந்து பெடாகாகி பாடம் அப்படின்னு குறிப்பிட்டு எதுவுமே கிடையாது. அந்த 3 இது படிச்சிருந்தா பிஎட்டே தேவையே கிடையாது. இது வந்து யுஜிடிஆர்பி அறிக்கையிலையும் இருக்கு. அதே மாதிரி சிடெட் ப்ராஸ்பெக்டஸ் 2023லயும் இருக்கு. பேப்பர் 2க்கான குவாலிஃபிகேஷனும் இதுதான். அதே மாதிரி தமிழ்நாட்டில நடக்கிற 2013லேருந்து 2022 வரைக்கும் நடந்த டெட் பேப்பர் 2க்கான குவாலிஃபிகேஷனும் வந்து இதுதான். வந்து ஒருத்தர் வந்து யூஜி வித் பிஎட்ல ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கிறாரு, யூஜியில் வந்து தமிழ் படிச்சிருக்கிறாரு, பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து தமிழ் பட்டதாரி ஆசிரியர் ஆகலாம். யூஜியில் வந்து இங்கிலீஷ் படிச்சிருக்காரு, பிஎட்ல வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கிறாருன்னா அவர் இங்கிலீஷ் பட்டதாரி ஆசிரியர் ஆகலாம். அதே மாதிரி யூஜியில் வந்து ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கிறாரு, பிஎட்ல வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு சயின்ஸ் பட்டதாரி ஆசிரியர் ஆகலாம். இதே மாதிரி தான் டிடெட், அதே மாதிரி பிஎல்எட் அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த 9 சப்ஜெக்டில் ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு அந்த கோர்சஸ் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பட்டதாரி ஆசிரியர் வந்து ஆகலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎட் சிலபஸ் என்ன, மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணமாக நம்ம பிஎட்ல வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பார்க்குறோன்னா நம்மளுக்கு வந்து 4 சப்ஜெக்ட் வந்து எல்லா பெடாகாகி சப்ஜெக்ட் எடுக்கிறவங்களுக்கும் சேமான சப்ஜெக்ட் தான். அதில் நம்மளோட பெடாகாகி பேப்பர் மட்டும்தான் வந்து மாறப்போகுது. அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் வந்து பெடாகாகி பேப்பர் மட்டும்தான் மாறப்போகுது. மீதி 4 சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் எல்லா பெடாகாகி மேஜருக்கும் வந்து இருக்கும். அது அடுத்து வந்து தேர்ட் செமஸ்டரில் வந்து நம்மளுக்கு வந்து டீச்சிங் கம்பீட்டன்சியும் ரெக்கார்ட்ஸும் வந்து இருக்கும். அதில் டீச்சிங் கம்பீட்டன்சி அது போக மைக்ரோ டீச்சிங், அப்சர்வேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், லெசன் பிளான், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல், டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் மாதிரியான ஒரு சில ரெக்கார்ட் மட்டும்தான் வந்து நம்ம பெடாகாகி வைஸ் வந்து தனியாக வேறுபட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து எழுத போகிறோம். மீதி எல்லாமே வந்து காமன் ரெக்கார்ட்ஸ் தான். எல்லா பெடாகாகிக்குமே வந்து காமன் ரெக்கார்ட்ஸ் தான். அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸ், ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே வந்து காமன் தான். அடுத்து வந்து ஃபோர்த் செமஸ்டரில் நம்ம எழுத போகிற 5 பேப்பருக்குமே எல்லாருக்குமே காமனான பேப்பர் தான். எல்லா பெடாகாகி சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்குமே வந்து காமனான பேப்பர் தான். ஸோ நம்ம எழுத போகிற 2000 மார்க்கில் கிட்டத்தட்ட 1800 மார்க்குக்கு வந்து எல்லா பெடாகாகிக்காரங்களும் சேமாக தான் படிக்க போகிறோம். இதில் வந்து பிஎட் வந்து பொதுவானதா அப்படிங்கிற வாதம் வந்து முற்றிலும் வந்து வித்தியாசமானது தான். இப்போது சமூக அறிவியலில் வந்து 4 பாடம் இருக்குது. மேஜராக வந்து ஒரு 4 பாடம் இருக்குது. வரலாறு, புவியியல், குடிமையியல், அதே மாதிரி பொருளியல். இந்த 4 பாடத்துக்கும் பிஎட்ல வந்து தனித்தனி பெடாகாகி வந்து இருக்குது. இப்போ வந்து யூஜி வந்து ஜாகிரஃபி படித்த ஒருத்தர் பிஎட் படிக்கும் பொழுது அவர் என்ன படிச்சிருப்பாருன்னா பெடாகாகி ஆஃப் ஜாகிரஃபி மட்டும்தான் படிச்சிருப்பார். ஹிஸ்ட்ரி பாடத்துக்கான பெடாகாகி வந்து படிச்சிருக்க மாட்டார். அதே மாதிரி சிவிக்ஸ் பாடத்துக்கு இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்குன்னு தனியாக வந்து பெடாகாகி வந்து கிடையாது. நம்ம அந்த சிலபஸை வந்து பார்த்தோன்னாலே நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ டிஎன்டியோட சிலபஸ், பிஎட் சிலபஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அதில் வந்து ஒரு 13 சப்ஜெக்ட்டுக்கான பெடாகாகி பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சோசியல் சயின்ஸ் அப்படின்னே வந்து பெடாகாகி ஆஃப் சோசியல் சயின்ஸ் அப்படின்னே வந்து ஒரு பெடாகாகி பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது யாரெல்லாம் வந்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸு, சோசியாலஜி, சைக்காலஜி, லாஜிக்கு, இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஃபிலாசபி படித்தவங்க வந்து
பெடாகாகி ஆஃப் சோசியல் சயின்ஸ் வந்து படிக்கலாம். இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பெடாகாகி ஆஃப் சோசியல் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும். ஆனா, இவங்க ஜியோகிராஃபி படிக்கிறவங்க வந்து அத வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இப்போ எக்கனாமிக்ஸ் பாடத்துக்கு படிக்கணும் அப்படின்னா, பெடாகாகி ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கணும். பட் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து சோசியல் சயின்ஸ் பட்டதாரி ஆசிரியராக தகுதி பெறுறாங்க. யூஜி வந்து ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கிறாங்க. பிஎட் வந்து படிச்ச விண்ணப்பதாரர் வந்து பிஎட்ல பெடாகாகி ஆஃப் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் படிச்சிருப்பாரு. பெடாகாகி ஆஃப் ஜியோகிராஃபி படிச்சிருக்க மாட்டாரு. பெடாகாகி ஆஃப் சோசியல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு படிச்சிருக்க மாட்டாரு. பெடாகாகி ஆஃப் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்க மாட்டாரு. அப்படி இருந்தும் அவரும் வந்து சோசியல் சயின்ஸ் பட்டதாரி ஆசிரியராக தகுதி பெறுவாரு. அதே மாதிரி நம்ம சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு 4 முக்கியமான பாடங்கள் வந்து இருக்கு. அதில இப்போ ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி முடிச்ச விண்ணப்பதாரர் வந்து பிஎட்ல பெடாகாகி ஆஃப் பிசிக்கல் சயின்ஸ் மட்டும் தான் படிச்சிருப்பாரு. மத்த 2 பாடங்களுக்கான பெடாகாகி ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் வந்து படிச்சிருக்க மாட்டாரு. அப்படி இருந்தாலும் அவர் சயின்ஸ் டீச்சரா வந்து பட்டதாரி ஆசிரியரா வந்து அ தகுதி பெ த பட்டதாரி ஆசிரியர் ஆகுறதுக்கு தகுதி பெறுவாரு. அதே மாதிரி பாட்னி அல்லது ஜுவாலஜி முடிச்ச ஒரு விண்ணப்பதாரர் வந்து பிஎட்ல வந்து பெடாகாகி ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் மட்டும் தான் படிச்சிருப்பாரு. மத்த 2 பாடங்களுக்கான பெடாகாகி ஆஃப் பிசிக்கல் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்க மாட்டாரு. அப்படி இருந்தாலும் அவரு வந்து சயின்ஸ் டீச்சரா ஆகுறதுக்கான பட்டதாரி ஆசிரியர் ஆகுறதுக்கான கல்வி தகுதியை வந்து பெறுவாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இது வந்து ஒரு தகவலுக்காக தான் நம்ம வந்து சொல்றோம். ஏன்னா நெறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு படிச்ச பெடாகாகி வந்து அடிஷ்னலா ஒரு டிகிரி முடிக்கும் பொழுது, அதுக்கு வந்து அந்த பிஎட் வந்து பொருந்தாது, பொதுவானதா இருக்காது அப்படிங்கிற வாதத்த வந்து முன்வைக்கிறாங்க. அந்த ஒரு புரிதலுக்காக தான் வந்து இந்த தகவல வந்து நம்ம வந்து சொல்றோம். நம்மளுக்கு வந்து இதுக்கான புரிதல் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க பிஎட் சிலபஸ் எடுத்து பார்த்தாலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிரும். நம்ம 1 இயர் சிலபஸா இருக்கும்போதுமே வந்து ஆம், ஒரு 1200 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வந்து இருக்கும். அதில வந்து 1000 மதிப்பெண்களுக்கான பாடங்கள் வந்து எல்லா பெடாகாகிக்காரங்களுக்குமே வந்து சேமா தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ உள்ள பிஎட் 2 இயர் பிஎட் ஆகட்டும், இப்போ உள்ள பிஎட் செமஸ்டர் வைஸ் பிஎட் ஆகட்டும், இதுலயுமே வந்து 2000 மார்க்ஸ்ல வந்து ஒரு 1800 மார்க்ஸுக்கு வந்து சேமா தான் இருக்கும். சிலபஸ் எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். டீச்சர் ட்ரெய்னிங், அடுத்து பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், அடுத்து வந்து பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், இதுலலாம் வந்து எந்த ஒரு பெடாகாகி பேப்பர்ஸ் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. பட் பிஎட்ல மட்டும் இந்த பெடாகாகி பேப்பர் இஷ்யூ வந்து நெறைய போயிட்டுருக்குது. ஃபைனலா ஏற்கனவே டிஆர்பி சொன்ன மாதிரி பிஎட் காமன் டூ ஆல் டிகிரியா இருக்குமா? அல்லது மாற்றம் வருமா? அப்படிங்கிறது வந்து டிஆர்பி நீதிமன்றத்தில சமர்ப்பிக்கிற பதில்ல தான் வந்து இருக்கு. பிஎட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு டிகிரி படிக்கிறாங்க. பிஎட் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு அடிஷ்னலா ஒரு டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த டிகிரி வந்து கிராஸ் மேஜரா அல்லது அடிஷ்னல் டிகிரியா அப்படிங்கிற பிரச்சனை வந்து விரைவில வந்து முடிஞ்சு, யுஜிடிஆர்பி ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்கிற விண்ணப்பதாரர்களுக்கு வந்து வேகமா வேலை கிடைக்கணும் அப்படின்னு நான் என்னோட வாழ்த்துக்கள வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கிராஸ் மேஜர் தொடர்பான வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பிஎட் காமன் டூ ஆல் டிகிரி அப்படின்னு டிஆர்பி ஆர்டிஐ லெட்டர் 2014ல சொல்லியிருந்ததையும் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க கூடுதல் தகவலுக்காக அந்த வீடியோவ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.